அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நேற்று நம்ம நெடில் பார்த்தோம். நெடில்ங்கிறது தமிழ். அரபியில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மத்துடைய பாடம் அப்படி சொன்னோம். ஏன்னா மத்துனா நீட்டல்னு அர்த்தம். மத்துனா என்னது? நீட்டல்னு அர்த்தம். சரிங்களா? அலீஃப் இந்த அடையாளத்துக்கு முன்னாடி வரும்போது தான் அதை நீட்டணும். ஆ, பா, தா, ஹா, ஜா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு நெடில் ஒரு குரில் எப்படி பாருங்கள். ஜா த ஜா த, ஹா ஃப ஹா ஃப, தா ப தா ப, ஜா ஹ ஜா ஹ த ஜா ஹ த, ஹா ச ஹா ச ப ஹா ச ப, ஜு நா ஜுனா ஹு ஜுனா ஹு, ஷா ர ஷா ர ப ஷா ர ப, ஹா த ஹா த அ ஹா த அ. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஜீம் அடித்த அப்புறம் ஜா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல வேணாம். என்ன இப்போ ஏன் அப்படி சொல்ல வேணாம் அப்படின்னா, இப்போ இதை ந தொணக்கால் நா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது சிரமமாக இருக்கும். இப்படி போட்டாலே அது நா அப்படின்னு சொல்லி உச்சரிப்போம். அதே மாதிரி இந்த அலிஃப் என்பது ஒரு தொணக்காலுக்கு சமன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அப்போது இதை எப்படி தான் சொல்லணும்? ஜா அப்படி நீங்கள் சொல்லும்போது தான் இதை இப்படி ஈஸியாக உச்சரிக்கலாம். கா த கா த ல கா த ல. புரிஞ்சிட்டிங்களா? ஈஸியான முறையில் ஓதுறதுக்கு இதுதான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.